Taste the Daily. முக்கிய செய்தி: கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சிபிசிஐடி போலீசார் நடத்திய சோதனை நிறைவு பெற்றிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். தற்போது கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் எத்தனை இடங்களில் சோதனை நடைபெற்றது? அது தொடர்பான தகவலை சொல்லுங்கள். வணக்கம். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அதாவது சொத்து மோசடி வழக்கு சம்பந்தமாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கேட்டு கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் 2 முறை மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த 2 மனுக்களுமே கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்த முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் கரூரில் உள்ள முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வீடு, அவரது சாயப்பட்டறை அலுவலகம், அவரது தம்பி சேகர் வீடு, உறவினர் ராஜேந்திரன் வீடு, பெட்ரோல் பங்க் மற்றும் எம்ஆர்வி ட்ரஸ்ட், அதாவது அறக்கட்டளை அலுவலகம் உள்ளிட்ட 7 இடங்களில் இன்று காலை 7 மணி அளவில் சிபிசிஐடி போலீசார் 7 குழுவினர் 7 இடங்களில் பிரிந்து கரூர் மாவட்ட காவல்துறையின் பலத்த பாதுகாப்புடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சில இடங்களில் அவர்களது உறவினர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த 7 மணிக்கு தொடங்கிய சோதனையானது குறிப்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வீட்டில் 8 மணி நேரமாக நடைபெற்றது. சில இடங்களில் அடுத்தடுத்து இன்று பிற்பகலே சோதனை முடிவுற்றது. இந்த 8 மணி நேர சோதனையின் முடிவில் எம்ஆர்வி ட்ரஸ்ட் அலுவலகம், நூல் குடோன் உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் ஆவணங்கள் சிலவற்றை சிபிசிஐடி அதிகாரிகள் எடுத்துச் சென்றுள்ளனர். குறிப்பாக இந்த வழக்கின் பின்னணியானது கரூர் மாவட்டம் வாங்கல் குப்புச்சிபாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் தனக்கு சொந்தமான 22 ஏக்கர் நிலத்தை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது ஆதரவாளர்கள் மூலமாக போலி ஆவணங்களை வைத்து மோசடியாக எழுதி பெற்றதாக புகார் ஒன்று உள்ளது. அந்த புகாரின் அடிப்படையில் வாங்கல் காவல் நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து அந்த வழக்கானது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் முன்ஜாமீன் மனுக்களும் நிராகரிக்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. குறிப்பாக கடந்த 5ஆம் தேதி எம்.ஆர். விஜயபாஸ்கர் சொந்தமான பெட்ரோல் பங்க் ஊழியர் யுவராஜ் என்பவரது வீட்டிலும், மேலும் வேலாயுதம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அவரது ஆதரவாளர் செல்வராஜ் என்பவர் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. விரைவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். Taste the Daily. Taste the Daily.